குட் மார்னிங் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம போன கிளாஸில் என்ன பார்த்தோம்? ஹோம்ஸ் அண்ட் ஷெல்டர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் பார்த்தோம், கரெக்டுங்களா? இப்போ அதோட எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 8 அதில் உள்ள மேட்ச், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ், அப்புறம் டிக்டேஷன் வேர்ட்ஸ், இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் இதெல்லாம் நல்லா கவனிச்சிருப்பீங்க, லிசன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் நல்லா லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு கரெக்டாக உங்களுக்கே ஆன்சர் தெரியும். நீங்கள் கூட இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே என் கூடவே அந்த ஆன்சர் என்னன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து ஒரு விடோ, அப்புறம் ஒரு ஓல்டு மேன், இவங்களோட ஒரு ஸ்டோரி. ஓகேங்களா? ஒரு வில்லேஜில் ஒரு விடோ இருந்திருக்காங்க. விடோனா ஹஸ்பண்ட் இல்லாதவங்க, மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள தான் விடோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்களும் அவங்க சன்னும் அவங்க பையனும், இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த விடோ வந்து ஒரு சப்பாத்தி மாதிரி போட்டுட்ருக்காங்க, செஞ்சிட்ருக்காங்க. அந்த டோர்கிட்ட வந்து அவங்க பையன் வந்து எட்டி நின்று பார்க்குறாரு. ஓகேங்களா? இந்த விடோவோட ஸ்டோரி தான். அந்த விடோ வந்து அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. புவர் ஃபேமிலி தான் அவங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் இல்லைல்ல, அதனால் வந்து கஷ்டப்படுறாங்க. அங்கே வந்து ஒரு ஓல்டு மேன் வராரு. வந்துட்டு அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஊர்லலாம் அலைஞ்சிட்டு ரொம்ப பசியில் வராரு. அந்த விடோ கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த விடோ சொல்கிறாங்க, அவங்களே கொஞ்சம் புவர் தானே, விடோ வேறு, ஹஸ்பண்ட் இல்லை. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்களே ரொம்ப புவர் தான், எனக்கும் என் பையனுக்குமே வந்து சாப்பாடு அவ்வளோ அதிகமாலாம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியலை, நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்குறீங்க, எங்களுக்கே அது பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த வயசானவர் வந்து ரொம்ப கேட்குறாரு, இல்லை எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு கொஞ்சம் கொடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த விடோ வந்து சரி இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு நம்பி, சரி நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த ரொட்டி வந்து செஞ்சு தராங்க. அதான் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, சைடில் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் மாவும் அந்த ஒரு பாட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் ஆயில் தான் இருக்குது. அதை வச்சு அவங்க பண்ணுறாங்க. பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அவர் சொல்கிறார், எனக்கு கொடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்து அவங்க சரி இது ஒரு ப்ராஃபஸி மாதிரி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. சரி இது நடக்கும், இவர் சொல்கிறாரு, நம்பிக்கையாக சொல்கிறாரு நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்பி அவங்க செய்கிறாங்க. ஓகேங்களா? செஞ்சு அவருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்டுட்டு சரி இப்போ உங்களுக்கு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த விடோ போய் அவங்களுக்கும் அவங்க பையனுக்கும் செய்ய போகிறாங்க. போய் பார்த்தா அந்த பாத்திரத்தில் மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாவும் அந்த ஒரு பானையில் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி செய்கிறாங்க. பார்த்தா அந்த பாத்திரத்தில் இருக்க மாவும் அந்த பானையில் இருக்க எண்ணெயும் அந்த சின்ன பாத்திரத்தில் இருக்க அந்த எண்ணெயும் தீரவே இல்லையாம். அது வந்து இருந்துக்கிட்டே இருக்கான். அப்போ அவங்களுக்கே ரொம்ப பெரிய ஆச்சரியமா, என்னடா அது தீரவே இல்லை, நம்ம கொஞ்சம் தானே இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே இப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணோமே, அந்த வயசானவருக்கு கொடுத்தோம், அதில் என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம அந்த பாத்திரத்தில் இருக்க அந்த மாவும் அந்த இதில் இருக்க எண்ணெயும் வந்து தீரவே இல்லையே, அப்படியே இருக்குது, எப்படி இது ரொம்ப அற்புதமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்களாம். ஆச்சரியப்பட்டு அந்த வயதானவருக்கு வந்து நன்றி சொல்கிறாங்களாம், நீங்கள் வந்து இப்படி சொன்னீங்க, அது வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். அப்புறம் வந்து காடுக்கும் நன்றி சொல்கிறாங்களாம், இப்படி வந்து ஒரு வரம் மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். இது வந்து நம்ம என்ன மாரல் கற்றுக்குறோன்னா, நம்ம எப்போவுமே நம்மள்ட்ட வந்து இருக்கிறத வந்து ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? இல்லாதவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும். நம்மள்ட்ட அதிகமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்மள்ட்ட கரெக்டாக இருந்தாலுமே வந்து நம்ம ஒருத்தவங்க இல்லாதவங்க வந்து கேட்குறாங்கன்னா, நம்ம வந்து நம்மள்ட்ட இருக்கிறத ஷேர் பண்ணணும். அது வந்து ரொம்ப நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ரொம்ப கைண்டாக இருக்கிறது, இரக்க குணம் இருக்கிறது, யாராவது வெளியில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இல்லை வந்து இப்போ வழியில எங்கேயோ போகும்போது யாராவது தண்ணி கேட்குறாங்க, உங்கள்ட்ட தண்ணி இருக்குன்னா கொடுங்க. அது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஹேபிட். அப்புறம் எங்கேயாவது போகிறீங்க, ஸ்டேஷன்லேயோ இல்லை பஸ் ஸ்டாண்டில் எங்கேயோ போகிறீங்க, சாப்பிட்றீங்க, அப்போ யாராவது வந்து பசிக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் அந்த சாப்பாடை கொடுங்க. அது வந்து ரொம்ப நல்ல ஹேபிட். ஷேர் பண்ணுங்கள் எப்போவுமே. நீங்கள் வந்து இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் வந்து யார்கிட்ட இல்லை, யாராவது வந்து பத்தலைன்னு சொல்கிறாங்க, ஏதாவது குழம்பு காய் எதுவுமே பத்தலைன்னு சொல்கிறாங்க, நீ அவங்க கூட ஷேர் பண்ணலாம். இது வந்து ரொம்ப நல்ல ஹேபிட். ஃப்யூச்சரில் வந்து இந்த ஹேபிட் இருந்தால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். ஓகேங்களா? இதான் இன்றைக்கி மாரல், இந்த ஸ்டோரியோட உங்களுக்கு மாரல், இன்றைக்குள்ள ஸ்டோரிக்கு மாரல். ஓகேங்களா? இதை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் ரொம்ப நல்லா வருவீங்க. இதில் வந்து இந்த ஸ்டோரியில் தான் காமிச்சிருக்காங்க, அந்த ஓல்டு லேடி, அந்த விடோ வந்து அவங்கள்ட்ட இல்லை, அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்கள்கிட்ட இல்லையே அப்படின்னும் போதும், ஆனால் வந்து அந்த ஓல்டு மேன் வந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோன்னா அவங்க ரொம்ப மனசு இறங்கி, சரி நம்ம அவர் இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரே பண்ணுவோன்ட்டு பண்ணியிருக்காங்க. அந்த பண்ணதுக்காக பார்த்து காட் வந்து அவங்களுக்கு ப்ளெஸ் பண்ணிட்டாரு. சரி உங்ககிட்ட இல்லை, நீ கஷ்டப்படும் போதும் நீ இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தல, அதனால் உனக்கு வந்து எப்போவுமே இது இருக்கும், அது வந்து உங்களுக்கு தீரவே தீராது, அந்த மாவும் அந்த எண்ணெயும் உனக்கு தீராது, எப்போவுமே அது இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லி ப்ளெஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்து அவங்களுக்கு எப்போவுமே அந்த எண்ணெயும் மாவும் தீரவே இல்லை, இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அது மாதிரி கண்டிப்பாக நீங்களும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா காட் வந்து மேலேருந்து பார்த்து உங்களுக்கு ப்ளெஸ் பண்ணுவார். உனக்கு வந்து இன்னும் நிறையா அதிகமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ப்ளெஸ் பண்ணுவார். இன்னும் அதிகமாக கொடுப்பாரு. நீங்கள் மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ண உங்கள்கிட்ட குறையாது, உங்கள்கிட்ட அதிகமாகும். இன்னும் வந்து காட் உங்கள்கிட்ட கொடுப்பாரு. ஓகேங்களா? இதான் வந்து இன்றைக்கி நம்ம கற்றுக்கிற ஒரு லெசன் இந்த ஸ்டோரியிலேருந்து. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ், மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேங்களா?
இதில் வந்து 8 வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன வேர்ட்ஸ்ன்னு ரீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் எலிஃபண்ட், செகண்ட் ஒன் மங்கி, தேர்ட் ஒன் பேர்ட், ஃபோர்த் ஒன் பிஜியன், ஃபிஃப்த் ஒன் ரேபிட், சிக்ஸ்த் ஒன் ஸ்னேக், செவன்த் ஒன் ants, எயித்து ஒன் பீஸ். இந்த சைடில் இருக்கலாம் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். A hills, B holes in the sandy ground, C on the trees, D hive, E in the hole made by other animals, F holes in walls, G nest, H forest. ஓகேங்களா? இப்போ வந்து இதை நம்ம மேட்ச் பண்ணணும். நம்ம மேட்ச் எப்படி பண்ணுவோம்? இந்த சைடில் இருக்க இதெல்லாம் வந்து கொஷின்ஸ்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் ஆன்சர். நீங்கள் வந்து இந்த இந்த கொஷின்ஸுக்கு வந்து எது கரெக்டான ஆன்சரோ அங்கே போய் இந்த கொஷினோட நம்பரை நீங்கள் போடுறீங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் வந்து எலிஃபண்ட். நம்ம வந்து லெசன் பார்க்கும்போது பார்த்தோம்ல, எலிஃபண்ட் வந்து எங்கே இருக்கும்? ஃபாரஸ்ட்டில். ஓகேங்களா? ஃபாரஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். கீழே ஹெச் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபாரஸ்ட் பக்கத்தில் நீங்கள் 1ன்னு போட்டிங்கன்னா அதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? செகண்ட் பாருங்கள், மங்கி. மங்கி எங்கே இருக்கும்? நான் சொல்லியிருக்கேன்ல, ட்ரீஸில் இருக்கும். நான் கூட எக்ஸாம்பிள் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, பேனியன் ட்ரீயில் இருக்கும். ஆலமரத்தில் வந்து அது தொங்கி தொங்கி விளையாடும். அதுக்கு அந்த ட்ரீஸோட பிரான்ச்சஸில் உட்காந்து ஜம்ப் பண்ணி விளையாடுறது மங்கிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது ட்ரீஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், சி ஆப்ஷனில் ஆன் த ட்ரீஸ் அப்படின்னு போட்டிருக்கா ரைட் ஹேண்ட் சைடில், அங்கே 2ன்னு போட்டிருக்கு. அதான் ஆன்சர். ஓகேங்களா? தேர்ட் ஒன் பாருங்கள், பேர்டு. பேர்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? நெஸ்ட்டுக்குள்ளே. அதோட ஷெல்டர் என்ன? நெஸ்ட். அது எப்போவுமே பேர்ட்ஸ் கூடு கட்டி தான் வாழும். ஓகேங்களா? அப்போ இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் ஜின்னு போட்டிருக்கு பாருங்கள். ஜியில் நெஸ்ட்டு போட்டிருக்கு. அதான் தேர்ட் ஆன்சர். ஃபோர்த் ஒன் பார்க்கலாம், பிஜியன். ஓகேங்களா? பிஜியன் வந்து பேர்டு. அது வந்து புறா. நம்ம வந்து தமிழில் சொல்கிறது வந்து புறா. அது எங்கே இருக்கும்? அது வந்து நம்ம உட்பெக்கர்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா? உட்பெக்கர்ஸ் அண்ட் பிஜியன் வந்து எப்போவுமே மரத்தில் ஹோல் பண்ணி தான் வாழும். நான் சொன்னேன்ல, ஸ்பெஷல் டைப் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. அந்த பேர்ட்ஸ் வந்து நெஸ்ட்டில் வாழாது. எதில் வாழும்? நம்ம மரத்தோட ட்ரங்க் இருக்குல்ல, அந்த ஸ்டெம்பு, அதில் வந்து அது வாயால் கொத்தி 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 அதில் ஒரு ஹோல் பண்ணி அதில் தான் வாழும். ஓகேங்களா? இந்த உட்பெக்கர்ஸும் இந்த பிஜியனும். பிஜியன்னா புறா தமிழில். ஓகேங்களா? அந்த ஆன்சர் வந்து இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எஃப் ஹோல்ஸ் இந்த வால்ஸ் அப்படின்னு போட்டிருக்குங்களா? அதான் ஃபோர்த் ஆன்சர். ஓகேங்களா? ஃபிஃப்த் ஒன் ரேபிட். நம்ம ரேபிட்டை பற்றி பார்த்தோம்ல, ரேபிட் எங்கே இருக்கும்? நம்ம மணலில், லேண்டில் ஒரு ஹோல் பண்ணி அதுக்குள்ளே வாழும். ஓகேங்களா? அது ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பி ஆப்ஷன் பி ஹோல்ஸ் இன் த சாண்டி கிரவுண்ட். ஓகேங்களா? சாண்டி கிரவுண்டில், மணலில் வந்து ஹோல் பண்ணி அதுக்குள்ளே போய் வாழும். அதான் பரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதான் ஃபிஃப்த் ஆன்சர். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்னேக். ஸ்னேக் எங்கே வாழும்னு சொல்லியிருக்கேன். நம்ம வந்து அந்த பெருசாக பாம்பு புற்று சொன்னோம்ல, பாம்பு புத்தில் தான் வாழும். அது வந்து ஸ்னேக் வந்து அது தானாக கூடு கட்டுமா? இல்லை. ஆண்ட் கட்டின அந்த புத்தில் போய், அந்த ஆண்ட் ஹில்லில் போய் தான் வாழும். அதுக்கு பேரே ஆண்ட் ஹில் தான். ஓகேங்களா? ஆண்ட் தான் அந்த புத்து கட்டும், அதில் போய் ஸ்னேக் வாழும். ஸ்னேக் எப்போவுமே தன்னோட ஷெல்டரை அதுவே க்ரியேட் பண்ணாது. ஓகேங்களா? இந்த ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இ ஆப்ஷன் இயில் இந்த ஹோல் மேட் பை அதர் அனிமல்ஸ். ஓகேங்களா? வேறு ஒரு அனிமல் க்ரியேட் பண்ணதெல்லாம் போய் இது வாழும். அதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் ஆண்ட்ஸ். ஆண்ட் எங்கே இருக்கும்? ஆப்வியஸாக அது வந்து ஆண்ட் ஹில். அதால் கட்டப்பட்ட அந்த ஆண்ட் ஹில்லில் தான், அந்த புத்தில் தான் போயிருக்கும். ஓகேங்களா? சின்னதாக நம்ம பார்த்தோம்ல போன கிளாஸில், அது மாதிரி ஆண்ட் ஹில்ஸ்லாம் போயிருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், ஆப்ஷன் ஏ, அங்கே தான் 7 போட்டுக்கலாம். அதான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பி. பி எங்கே இருக்கும்? கூடு. நம்ம பார்த்தோம்ல, ஹனி கோம்புன்னு சொல்லுவாங்க, இல்லை பீ ஹைவுன்னு சொல்லுவாங்க. தேன்கூடு ஹோல் ஹோலாக இருந்துச்சு பார்த்தீங்களா? அதில் தான் பீ போய் இருக்கும். அதோட ஷெல்டர் ஹைவு தான். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஆப்ஷன் பாருங்கள், டி ஆப்ஷன் டியில் ஹைவுன்னு போட்டிருக்குங்களா? அதான் ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்படி தான் படிக்கணும். அந்த கொஷனுக்கு இந்த ஆன்சர்னு சொல்லி கரெக்டாக படிச்சிங்கன்னா, நீங்கள் இந்த நம்பர் போட்டிங்கனாவே உங்களுக்கு மார்க் தான். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் படிக்கணும். நம்ம நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் பார்ப்போமா? நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? த எலிஃபெண்ட்ஸ் அண்ட் மங்கீஸ் லிவ் இன் தேர் நேச்சுரல் ஷெல்டர். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஷெல்டர்ஸ், அனிமல் ஷெல்டர்ஸில் எலிஃபெண்ட்ஸும் மங்கீஸாக நம்ம பார்த்தோம். எலிஃபெண்ட்ஸும் மங்கீஸும் எங்கே இருக்குமா? ஃபாரஸ்ட்லானே இருக்கும். நேச்சுரல் ஷெல்டர் தான் இருக்கும். ஏன்னா ஃபாரஸ்ட் வந்து மேன்மேட் கிடையாது. அது வந்து யாருமே செய்யலை. அது வந்து நேச்சுரலாகவே ஃபாரஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் அதுக்கு பேர் நேச்சுரல் ஷெல்டர். ஃபாரஸ்ட்டில் இருக்க மரத்தோட அந்த பிரான்ச்சஸில் தான் மங்கீஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து நேச்சுரல் ஷெல்டர் தான். நம்ம அது கையால் நம்ம கட்ட தேவையில்ல. இப்போ எப்படி பீ ஹைவ் வந்து ஹனிபி வந்து கட்டுது பார்த்தீங்களா? அதே மாதிரி ஆண்ட் ஹில்லில் வந்து ஆண்ட் வந்து மண் வச்சு கட்டுது. ஸோ வந்து எதுவுமே அது கையால் கட்டணும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி இருக்கிறதுலே ஃபாரஸ்ட் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஃபாரஸ்ட் ட்ரீஸ்லாம் வந்து நேச்சுரலாகவே, நேச்சுரல் ரிசோர்ஸ் அதெல்லாம் நேச்சுரலாக இருக்குது பார்த்தீங்களா? அதில் தான் அது வாழும். அதான் இது ஆன்சர். ஓகேங்களா? த எலிஃபெண்ட்ஸ் அண்ட் மங்கீஸ் லிவ். ஓகேங்களா? செகண்ட் ஒன் பார்ப்போமா? த பேர்ட்ஸ் பில்ட் தேர் நெஸ்ட் ஆன் த ட்ரீஸ். பேர்ட்ஸ் வந்து எங்கே கொடுக்கட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ட்ரீஸ் மேலே தானே கொடுக்கட்டும். ட்ரீஸோட அந்த பிரான்ச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதில் தான் கொடுக்கட்டும். பேர்ட்ஸோட வீடு எது? நெஸ்ட்டு தான். ஓகே, அதோட ஷெல்டர் வந்து நெஸ்ட்டு, கூடு.
நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்ப்போமா. த வுட் பெக்கர் லிவ்ஸ் இன் த ஹோல்ஸ் இன் த ட்ரீ ட்ரங்க். நம்ம பார்த்தோம்ல ஸ்பெஷலான ஒரு பேர்டு, அது என்ன வுட் பெக்கர். அதோட பீக் கூட பார்த்தோம் பார்த்தீங்களா, வாய் ரொம்ப ஷார்ப்பாக கத்தி மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதை வச்சு அது அந்த ட்ரீயோட ட்ரங்க்கில் அந்த ஸ்டெம் இருக்குல்ல, அதில் ட்ரங்க்கில் போய் நல்லா குத்தி 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 ஹோல் பண்ணி அதுக்குள்ளே தான் போய் வாழும். ஓகேங்களா, அதான் இந்த இந்த சென்டென்ஸில் போட்டிருக்கு. த வுட் பெக்கர் லிவ்ஸ் இன் த ஹோல்ஸ் இன் த ட்ரீ ட்ரங்க். ஓகேங்களா. ஃபோர்த் ஒன், த ஸ்னேக்ஸ் லிவ் இன் த ஹோல்ஸ் ஆஃப் ஆண்ட் ஹில்ஸ். நம்ம இப்போ தானே பார்த்தோம், ஸ்னேக்ஸ் வந்து அது தானே வந்து அதோட வீடு கட்டாது. ஆண்ட் அதோட வீடு கட்டுறதை வச்சு தான் அது வந்து இது போய் வாழும். ஓகேங்களா. பாம்பு புத்து வந்து ஆண்ட் ஹில்ஸ், அதுக்கு பேர். ஆண்ட் கட்டின வீட்டில் தான் ஸ்னேக்ஸ் போய் வாழும். அதான் த ஸ்னேக்ஸ் லிவ்ஸ் இன் த ஹோல்ஸ் ஆஃப் ஆண்ட் ஹில்ஸ். Some snakes live in the crevices among the rocks. ஓகேங்களா. சில ஸ்னேக்ஸ்லாம் இப்போ நம்ம வீடுகள்கிட்டலாம் சில இதில் பூந்துருது பார்த்தீங்களா. வீட்டிலலாம் சம்டைம்ஸ் யாராவது பார்த்தேன்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டிலே கூட எங்கேயாவது வந்திருக்கோம், இல்லை பக்கத்து வீட்டிலலாம் பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஏன்னா எங்கேயாவது நம்ம வீட்டு பக்கத்தில் ஏதாவது சந்து, இல்லை வந்து ரொம்ப ஏதாவது ஸ்லாப் மாதிரி மேலே ஸ்லாப் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இடத்துல இது எங்கேயாவது விரிசல் வந்து லைட்டாக எதுவும் ஒரு கிராக் மாதிரி ஏதோ ஹோல் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, அது மாதிரி ஏரியாவில் சந்து பொந்துன்னு வாங்கலை சைடில் ஏதாவது இந்த மாதிரிலாம் வீட்டு சைடில் இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் வந்து ஸ்னேக் இருக்கும், குடி இருக்கும். ஓகேங்களா. அந்த பாம்பு புத்தில் மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஏரியாவில் வீட்டு பக்கத்தில் சந்து அது மாதிரிலாம் இருந்தால் அங்கெல்லாம் வந்து ஸ்னேக் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் crevices. Some snakes live in the crevices among the rocks. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், த ants ஆர் ஆக்டிவ் அண்ட் சோஷியல் இன்செக்ட்ஸ். நம்ம பார்த்தோம்ல, ஆண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதான் வந்து அது நல்லா ஆக்டிவாக நல்லா வேலை செஞ்சு குரூப்பாக தான் வேலை செய்யும். அது எப்போவுமே தனியாக வேலை செய்யாது. சரிங்களா. நம்ம பார்த்தோம்ல, குரூப்பாக இருக்கும், யூனிட்டி இருக்கும், டீம் ஒர்க் இருக்கும், நல்லா அது சேர்ந்து தான் வேலை செய்யும். எல்லாம் சேர்ந்து தான் சாப்பாடெல்லாம் கலெக்ட் பண்ணும். அதோட அந்த ஆண்ட் ஹில்லை வந்து சேர்ந்து யூனிட்டியாக தான் எல்லாமே பண்ணணும். நம்ம பார்த்தோம்ல போன கிளாஸில். ஓகேங்களா. அதான் வந்து ரொம்ப ஆக்டிவ். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, சோஷியல் இன்செக்ட்ஸ். ஏன்னா அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப வந்து யூனிட்டியோடு இருக்கும். அது வந்து தனியாக எதுவுமே பண்ணாது, நானே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அது இருக்காது. மற்றவங்களோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படி தான் இருக்கும். எதாக இருந்தாலும் ஃபுட் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதோட அந்த வீடு அந்த ஆண்ட் ஹில்லை கட்டுறதா இருந்தாலும் சரி, அது சேர்ந்து தான் பண்ணும். அதனால தான் அதுக்கு பேர் சோஷியல் இன்செக்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 7, தே ஆர் வைஸ் இன் ஸ்டோரிங் ஃபுட் ஃபார் த ஃப்யூச்சர். ஆண்ட்ஸை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ஸ் அண்ட் பீ அவங்க வந்து ரொம்ப வயசாக இருப்பாங்க. வயசுனா என்னது, ஞானம். ஓகேங்களா. வைஸ் இன் ஸ்டோரிங் ஃபுட் ஃபார் த ஃப்யூச்சர். அதை என்ன பண்ணுமா, ஃப்யூச்சருக்காக தன்னோட சாப்பாடெல்லாம் சேமித்து வைக்குமா. அது வந்து அப்போவே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடாதான். அது வந்து சேமித்து வைக்கும், ஸ்டோர் பண்ணுமா. நம்ம பார்த்தோம்ல, அது ரொம்ப நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்ம ஆண்ட் கிட்டையும் அந்த பீ கிட்டே நம்ம கற்றுக்கணும்னு சொல்லி பார்த்தோம்ல, ரொம்ப நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ். அது ஒன் ஆஃப் த குட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆண்ட்ஸ் அண்ட் பீஸ். ஓகேங்களா. ஸ்டோரிங் த ஃபுட் ஃபார் ஃப்யூச்சர். நம்ம எப்போவுமே ஏதாவது மணி இல்லை சாப்பாடெல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கணும், ஃப்யூச்சரில் தேவைப்படும். முக்கியமாக நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் கவனிச்சிங்கல்ல, அதுதான் மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. தே ஆர் வைஸ் இன் ஸ்டோரிங் ஃபுட் ஃபார் த ஃப்யூச்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 8th ஒன், த பீஸ் கலெக்ட் ஹனி ஃப்ரம் த ஃப்ளார்ஸ். பீஸ் என்ன பண்ணும், அது வந்து லிக்விட் சாப்பாடு தான் சாப்பிடும். நம்ம பார்த்தோம்ல, அது என்ன சாப்பிடும், ஹனி. எங்கேருந்து, ஃப்ளார்ஸ்லேருந்து. ஃப்ளார்ஸில் இருக்க ஹனியை தான் அது சக் பண்ணி சாப்பிடும். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அந்த ஹனியை கலெக்ட் பண்ணி எங்கே போய் வைக்கும், அதோட பீ ஹைவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீ ஹைவில் அந்த ஹோலாக இருக்கல கம்பார்ட்மெண்ட்ஸ், அங்கே போய் சேவ் பண்ணும். நம்ம வந்து ஹனி வேணும்னா அதில் இருக்க அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த பீ ஹைவில் இருக்க ஹனியை தான் எடுத்து நம்மலாம் சாப்பிட்றோம். ஓகேங்களா. அது கலெக்ட் பண்ணுறது ஹனி பீஸ் தான், ஃப்ளார்ஸ்லேருந்து சக் பண்ணி ஹனியை எடுக்கும். ஓகேங்களா. த பீஸ் கலெக்ட் ஹனி ஃப்ரம் த ஃப்ளார்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோமன் போவோமா. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், வை டூ த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் நீட் ஹோம்ஸ் அண்ட் ஷெல்டர்ஸ். இங்கே கேட்குறாங்க, அனிமல்ஸ்க்கும் பேர்ட்ஸ்க்கும் எதுக்கு ஹோம் ஷெல்டர் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டே அந்த லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல, எதுக்கு நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷனுக்கு. கரெக்டுங்களா. இப்போ நம்மளே வந்து நான் சொன்னேன்ல, வெளியில் வந்து வெயில் அடிக்குது, மழை வருது, குளிர் அடிக்குது, நம்மளால் வெளியில் ஃபுல் டே இருக்க முடியுமா. இப்போ வந்து வெயில் நல்லா அடிக்குது பகலில், நம்ம போய் வெயிலில் நிற்க முடியுமா, இல்லை. நம்மளுக்கு அந்த சேஃப்டி கிடையாதுல்ல. அது வந்து நம்மளை ரொம்ப தாக்கும், நம்மளுக்கு ரொம்ப உடம்புலாம் எரியும், வெயிலில் வந்து நம்ம நல்லா கருத்துருவோம். அப்புறம் வெளியில் யாராவது வந்தாங்க, யாராவது தீஃப் இல்லை யாராவது வந்தாங்கன்னா யாராவது நம்ம வந்து அடிக்கலாம், ஹர்ட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து வெளியில் சேஃப்டி கிடையாது. கொஞ்சம் நேரம் வெளியில் நடக்கலாம், ஆனால் வந்து நம்ம ஃபுல் டே எப்போவுமே வெளியில் இருக்க முடியாதுல்ல, நம்மளுக்கு வந்து வெளியில் சேஃப்டி கிடையாது. அதே மாதிரி தான் அனிமல்ஸ்க்கும் பேர்ட்ஸுக்கும் வெளியில் சேஃப்டி இல்லைல்ல, ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு தேவையில்ல. அதனால தான் அவங்களுக்கு ஹோமும் ஷெல்டரும் தேவை. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாமா. டு கெட் ரெஸ்ட், டு கெட் ப்ரொடெக்ஷன் அண்ட் டு பிரிங் ஃபோர்த் யங் ஒன்ஸ். நம்ம பார்த்த மாதிரியே
ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம வெளியிலலாம் ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியாதுல்ல. நம்ம தூங்கணும், சாப்பிடணும். நம்மளுக்கு தூங்கணும்னா மெயினாக நம்ம எங்கே போவோம்? வீட்டில் தான் போய் தூங்க முடியும். நம்ம வெளியிலலாம் தூங்க முடியாதுல்ல. இப்போ போய் வெளியிலலாம் இப்போ எங்கேயாவது போகிறோம், எங்கேயாவது ஷாப்பிங் போகிறோம், இல்லை வேறு எங்கேயாவது போகிறோம், அங்கெல்லாம் போய் நம்ம தூங்க முடியுமா? இல்லை. வீட்டில் வந்து தான் தூங்குவோம். ஸோ அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் வந்து ஒரு ஹோம், ஒரு ஷெல்டர் அவங்க அனிமல்ஸ், பேர்ட்ஸ்க்குமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தேவை. அடுத்து ப்ரொடெக்ஷன். நம்மளுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் தேவையோ அதே மாதிரி அனிமல் பேர்ட்ஸ்க்கும் ப்ரொடெக்ஷன் தேவை. அடுத்து டு பிரிங் ஃபார் தேர் யங் ஒன்ஸ். அவங்களோட பேபிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பேபிஸ்லாம் எங்கே இருக்கும்? வீட்டில் தானே இருக்கும். இப்போ நம்ம பேபியாக இருந்தபோது 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரை எங்கே இருந்தோம்? வீட்டில் தானே இருந்தோம். ஏன்னா அங்கே தான் நம்ம சேஃப், அம்மா அப்பா கிட்டே இருப்போம். அதே மாதிரி அவங்களோட பேபிஸையும் அவங்க சேஃபாக வச்சுருக்கணும்ல. அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஹோம் தேவை. அங்கே தான் வந்து அவங்க பேபிஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? செகண்ட் போமா. வை டு வி சே தட் எலிஃபென்ட்ஸ் அண்ட் monkeys லிவ் இன் தேர் நேச்சுரல் என்வாயர்மெண்ட்? நம்ம ஏன் எலிஃபெண்ட்டும் மங்கீஸும் நேச்சுரல் என்வாயர்மெண்ட்டில் வாழுதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் கொஷின். நம்ம பார்த்தோம். ஏன்னா வந்து நம்ம கையால் அதை செய்ய தேவையில்லை. கரெக்டுங்களா? மற்றதெல்லாம் வந்து ஹனிபி, அப்புறம் இந்த ஆண்ட் ஹில், அதெல்லாமே கையால் செய்யணும். வுட்பெக்கர் கூட அது வந்து அது கொத்தி கொத்தி தான் அது ஹோல்ட் பண்ணுது. ரேபிட் வந்து அதை வந்து சாண்டில் ஹோல்ட் பண்ணி தான் அது க்ரியேட் பண்ணுது ஷெல்டர். மற்ற எல்லாருமே வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஹியூமன் பீயிங்ஸ் கூட நம்ம என்ன பண்ணுறோம்? அது நேச்சுரல் ஹேபிட்டா? இல்லை, கிடையாது. நம்ம வந்து கட்டுறோம். நம்ம வந்து இந்த சித்தாள் அவங்கெல்லாம் வச்சு கட்டுறோம். ஒர்க்கர்ஸ் வச்சானே கட்டுறோம். நம்ம மேசன் அவங்களாம் இருக்காங்களே, அவங்கள வச்சு தானே நம்ம பொருள்லாம் வாங்கி கட்டுறோம். அது வந்து மேன்மேட், அது வந்து நேச்சுரல் ஹேபிட்டட் கிடையாது. நம்ம கூட மேன்மேடில் தான் வாழ்கிறோம். ஓகேங்களா? பட் இந்த எலிஃபென்ட்ஸ் அண்ட் மங்கீஸ் வந்து நேச்சுரல் என்வாயர்மெண்ட்டில் வாழ்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம ஆன்சர் பார்ப்போமா. த எலிஃபென்ட்ஸ் லிவ் இன் த ஃபாரஸ்ட், த மங்கீஸ் லிவ் இன் ட்ரீஸ். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன போட்டிருக்காங்க? இந்த எலிஃபென்ட்ஸ் வந்து ஃபாரஸ்ட்லாம் வாழுது. ஃபாரஸ்ட் வந்து நேச்சுரல் தானே, நம்ம வந்து க்ரியேட் பண்ணோமா? மேன்மேடாக ஃபாரஸ்ட்டு இல்லையே. அந்த மரமெல்லாம் தானாக வளர்ந்தது. ஓகேங்களா? மங்கீஸ் எங்கே இருக்குது? லிவ் ஆன் த ட்ரீஸ். ட்ரீஸ் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ். ஃபாரஸ்ட்டும் ட்ரீஸும் நேச்சுரல் ரிசோர்ஸ். அது வந்து மேன்மேட் கிடையாது. அதனால தான் அதுக்கு பேர் நேச்சுரல் என்வாயர்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ தேர்ட் பார்ப்போமா. வை டூ பேர்ட்ஸ் பில்ட் தேர் நெஸ்ட்? பேர்ட்ஸ் ஏன் கூடு கட்டுதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆன்சர் பாருங்கள். டு லே எக்ஸ். பேர்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து அது அதோட பேபி வந்து ஃபார்ம் ஆகல, குட்டி அது குஞ்சு பொறிக்கணும்ல, அது வந்து அந்த முட்டை போடும்ல, அதுக்காக தான் அதுக்கு நெஸ்ட் தேவைப்படுது. வேறு எங்கேயாவது அது பண்ணால் ஏதாவது உடஞ்சிரும், இல்லை ஏதாவது அனிமல் வந்து சாப்பிட்ரும். இப்போ நம்மவுமே வந்து சிக்கனோட எக்கு சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து நிறைய பேர்ட்ஸோட எக்ஸ் எல்லாம் சாப்பிட்ரும். அப்போ அதுக்கு வந்து சேஃப்டி கிடையாது. அது எங்கேயாவது வேறு எங்கேயாவது எக்ஸ் போட்டு வச்சுருந்தா நிறைய அனிமல்ஸ் வந்து சாப்பிட்ரும். அதனால் என்ன பண்ணும்? நெஸ்ட் நல்லா மரத்துக்கு மேலே, ட்ரீயில் மேலே, பிரான்ச்சில் ஹைட்டில் நெஸ்ட் கட்டி அதில் வந்து அந்த எக்கு போட்டு வச்சுன்னா அது சேஃபாக இருக்கும். அந்த பேபி மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் அது வந்து ஹைட்டாக மேலே மரத்து மேலே நெஸ்ட் கட்டுது. நெக்ஸ்ட் பார்ப்போமா. ஃபோர்த் ஒன். வேர் டூ ரேபிட்ஸ் லிவ்? ரேபிட்ஸ்லாம் எங்கே வாழுதுன்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்தோம்ல ஹோல், அந்த சாண்டுக்குள்ளே ஒரு ஹோல் பண்ணி வாழுதுங்கள, அதுக்கு பேர் தான் பரோஸ். ஓகேங்களா? அதான் ஆன்சர். இன் பரோஸ், அந்த ஹோல் மாதிரி இருக்க இடத்துல தான் அது வாழுது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன். வேர் டூ த ஸ்னேக்ஸ் லிவ்? ஸ்னேக்ஸ்லாம் எங்கே வாழுதுன்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ பார்த்தோம், ஸ்னேக்ஸ் வந்து அது தன் கையால் கட்டின வீட்லையா வாழும்? இல்லை, ஆண்ட் கட்டின வீட்டில் தான் அது வாழும். ஓகேங்களா? ஆண்ட் ஹில்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வாழும். ஸ்னேக்ஸ் எப்போவுமே அதோட வீடை தானே கட்டாது. அதான் ஆன்சர் பாருங்கள். இன் த ஹோல்ஸ் மேட் பை அதர் அனிமல்ஸ். ஓகேங்களா? வேறு ஒரு அனிமல் க்ரியேட் பண்ண ஒரு வீட்டில் தான், ஹோல்ஸில் தான் அது போய் வாழுது. அந்த ஹோல்ஸ் தான் ஆண்ட் ஹில். அந்த ஆண்ட் ஹில்லில் பார்த்தீங்கன்னா பாம்பு புத்தில் அங்கங்கே ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஓட்டையாக இருக்கும். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்ஸ் மேட் பை அதர் அனிமல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போமா. சிக்ஸ்த் ஒன். வாட் டஸ் அண்ட் ஆண்ட் காலனி கன்சிஸ்ட் ஆஃப்? ஒரு ஆண்ட் காலனி நம்ம பார்த்தோம்ல, ஆண்ட் வந்து எப்போவுமே குரூப்பாக தான் வாழும், காலனியாக கம்பார்ட்மெண்ட்ஸ் வச்சு வாழும், காலனியாக வாழும்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அந்த காலனிஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஒர்க்கர் ஆண்ட், சோல்ஜர் ஆண்ட், மேல் அண்ட் ஃபீமேல் ஆண்ட். ஓகேங்களா? அதில் வந்து இந்த ஆண்டெல்லாம் இருக்குது. ஒர்க்கர் ஆண்ட்னா என்ன? வேலை செய்கிற ஆண்ட். வேலை செய்கிறனா என்ன வேலை செய்யும்? அந்த ஃபுட் கலெக்ட் பண்ணுறது, வீடு கட்டுறது, அந்த ஆண்டில் கட்டுது பார்த்தீங்களா, இதெல்லாம் வேலை செய்யுதுல, அந்த வேலை செய்கிறதெல்லாம் அந்த ஒர்க்கர் ஆண்ட் தான். அப்புறம் இன்னொன்று பாருங்கள், சோல்ஜர் ஆண்ட்னு கொடுத்துருக்காங்க. சோல்ஜர் ஆண்ட்னா என்ன? சோல்ஜர்னால் படை வீரர்கள். ஓகேங்களா? இப்போ ஆர்மிலாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் சோல்ஜர்ஸ். அவங்க வந்து நம்மளை பாதுகாக்கிறாங்களா. இந்தியாவை பாதுகாக்கிறது யார்? இந்த ஆர்மி, நேவி, இவங்கெல்லாம் தானே, ஏர்ஃபோர்ஸ், இவங்கெல்லாம் படை வீரர்கள். இவங்க தானே நம்மளை பாதுகாக்கிறாங்க. இவங்களாம் நம்ம பாதுகாப்பாக இருக்க மாட்டோம் நம்ம வீட்டிலலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஒர்க்கர் அண்ட் வீடு கட்டும் போது அவங்கள பாதுகாப்பாக மற்ற அனிமல்ஸ் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள்லேருந்து பாதுகாப்பாக வச்சுருக்கிறது இந்த சோல்ஜர் ஆண்ட் தான். ஓகேங்களா? இவங்க பாதுகாப்பு இல்லாமல் இந்த ஒர்க்கர் ஆண்ட்னால அந்த வீடு கட்ட முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். மேல் அண்ட் ஃபீமேல் ஆண்ட். அப்படின்னா மேல்னா ஆண், ஃபீமேல்னா பெண். ஓகே, பாய் கேர்ள். ஓகேங்களா? பாய் அண்ட் கேர்ள், அந்த ஆண்ட் வந்து அதில். நெக்ஸ்ட் பாருங்கள். செவன்த் ஒன். வாட் டஸ் அ பீ காலனி கன்சிஸ்ட் ஆஃப்?
நம்ம ஆண்ட் காலனி மாதிரியே பீ காலனி பார்த்தோமா, நம்ம பார்த்தோம்ல ரெண்டுக்கும் வந்து சிமிலாரிட்டிஸ் நிறையா இருக்குது ஆண்ட்டுக்கும் பீக்கும். அதே மாதிரி ஆண்ட் எப்படி காலனியாக ஒன்றா சேர்ந்து வாழுதோ அதே மாதிரி பீயும் குரூப்பாக காலனியாக தான் வாழும், ஒன்றா தான் வாழும், தனித்தனியாக வாழாதான் நம்ம பார்த்தோம். அப்போ வந்து எப்படி நம்ம இப்போ ஆண்ட் காலனி வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோமோ அதே மாதிரி பீ காலனியில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம பார்ப்போமா. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். குவீன் பீ, ஒர்க்கர் பீ, ட்ரோன்ஸ். ஓகேங்களா, மேலே நம்ம என்ன பார்த்தோம், ஒர்க்கர் ஆண்ட் இருக்குது. ஓகேங்களா, அதே இங்கேயும் ஒர்க்கர் பீ இருக்குது. ஆனால் வந்து மேலே குவீன் கிடையாது, சோல்ஜர் ஆண்ட் தான் இருக்குது. இங்கே வந்து குவீன் பீ இருக்குது. ஓகேங்களா, அந்த பீக்கு வந்து ஒரு குவீன் இருப்பாங்களாம். குவீன்னா என்ன, ராணி. ஓகேங்களா, ஒரு குரூப் ஆஃப் பீ வந்து ஒரு ஹைவில் இருக்காங்கன்னா அங்கே ஒரு ராணி கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்க தான் குவீன் பீ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், ஒர்க்கர் பீ. இங்கேயும் வந்து அந்த தேன்கூடு கட்டுறாங்க, பீ ஹைவ் கட்டுறது வந்து சில ஒர்க்கர்ஸ் தானே, அந்த ஒர்க்கர் பீ தான் அந்த தேன்கூட கட்டுறாங்க, பீ ஹைவை கட்டுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரோன்ஸ். ஆண்ட்டுக்கு இல்லாத ஒரு ஃப்ளை பண்ணும். ஆண்ட் வந்து ஃப்ளை பண்ணாது, நடந்து தான் போகும். ஓகேங்களா, பீனால் ஃப்ளை பண்ண முடியுதுனால அது வந்து ட்ரோனாக யூஸ் பண்ணலாம். ட்ரோன்னா என்ன, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் கிளாஸில் சொன்னேன்ல, மேலே பறந்து பார்க்குறது. ஓகேங்களா, ஹெலிகாப்டர்லாம் எப்படி போலீஸில் சில பேர் ஹெலிகாப்டர் வச்சு மேலேருந்து பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு, அதே மாதிரி இந்த சில பீஸ் என்ன பண்ணுமா, ட்ரோன்ஸ் மேலே பறந்து அங்கேருந்து பார்க்குமா, ஏதாவது எனிமி வருதா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை எல்லாமே சேஃபா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ஓகேங்களா, அதுக்கு தேவையான அந்த பீஸ் தான் ட்ரோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இது பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் போவோமா. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள், 4th ரோமன் லெட்டர், டிக்டேஷன் வேர்ட்ஸ். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு வேர்ட் பாருங்கள், வுட் பெக்கர். வுட் பெக்கர்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், அது ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பேர்டுன்னு பார்த்தோமா. அது வந்து என்ன பண்ணும், அதோட பீக்காலே ஷார்ப்பான பீக் இருக்கும், அதை வச்சு நல்லா வுட்டில் ட்ரங்க்லலாம் கொத்தி 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 அதுலேருந்து ஹோல் பண்ணி அதில் தான் போய் வாழும். ஓகேங்களா, இதுதான் அந்த வுட் பெக்கரோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா, வுட் பெக்கர். செகண்ட் ஒன் பாருங்கள், பிஜியன். பிஜியன்னா தமிழில் புறான்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த வுட் பெக்கரும் இந்த பிஜியனும் ஆல்மோஸ்ட் சேம் தான், ரெண்டுமே ரொம்ப ஸ்பெஷல் கைண்ட். ஓகேங்களா, மற்ற பேர்ட்ஸ் மாதிரி அது நெஸ்ட்டு கட்டி வாழாது. இது ரெண்டுமே ட்ரீயோட ட்ரங்க்கில் போய் அதோட பீக்கால் கொத்தி கொத்தி அதை ஹோல்ட் பண்ணி அதுக்குள்ளே தான் போய் வாழும். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி டைப்பான ஒரு பேர்ட்ஸ் தான். ஓகேங்களா, தேர்ட் ஒன் பாருங்கள், பரோஸ். பரோஸ் நம்ம எங்கே பார்த்தோம், ரேபிட். ஓகேங்களா, பரோஸ்ன்னு சொன்னாவே உங்களுக்கு மைண்டில் ரேபிட் அவங்க வந்துடணும். ஓகேங்களா, ரேபிட் தான் என்ன பண்ணும், மணலில் கீழே மண் இருக்குல்ல, லேண்டில், அந்த மணலில் போயிட்டு அப்படியே தோண்டி தோண்டி நல்லா டிக் பண்ணி அதை நல்லா டீப்பாக டிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிடும், அதுக்குள்ளே தான் போய் அது வாழும். ஓகேங்களா, அந்த டீப் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, மணலில் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் பரோஸ். ஓகேங்களா, ஃபோர்த் ஒன் பாருங்கள், டெர்மைட்ஸ். டெர்மைட்ஸ்னால் என்ன, கரையான். இந்த புத்துலாம் கட்டுறதுல பாம்பு புத்து, அது வந்து சில இது ஆண்ட் மட்டும் இல்லை, கரையானும் கட்டும். ஓகேங்களா, அதுவும் குட்டி குட்டி இன்செக்ட் தான், ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், சின்ன சின்ன ஒரு இன்செக்ட்ஸ் மாதிரி டைப் தான், அதுவும் குரூப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஆண்ட்ஸ் மாதிரியே குரூப்பாக இருக்கும், தனியாலாம் போகாது. தமிழில் வந்து கரையான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதான் டெர்மைட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிஃப்த் ஒன், கிரெவிசஸ். இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஸ்னேக் வந்து அந்த பாம்பு புத்தில் மட்டும் இல்லை, ஆண்ட் ஹில்ஸில் மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல இருக்குன்னு பார்த்தோம்ல, எங்கே இது, கிரெவிசஸில் இருக்குன்னு பார்த்தோம். கிரெவிசஸ்னால் என்னது, நம்ம என்ன சொன்னோம், நம்ம என்ன பார்த்தோம், வீட்டு பக்கத்துலலாம் அந்த சந்து, இந்த ஸ்லாப் மேலே, வீட்டுக்கு மேலே ஸ்லாப் இருக்குல்ல, அப்புறம் ஏதாவது கிராக்ஸ் எல்லாம் விழுந்தால் அங்கெல்லாம் வந்து வீட்டு பக்கத்துலாம் வரும், பாம்பெல்லாம் வந்து இருக்கும், நம்ம வீட்டிலலாம் பார்த்துருக்கோம், நம்மளும் பார்த்துருப்போம், பக்கத்து வீட்டிலலாம் யாராவது சொல்லியிருப்பாங்க பாம்பு வந்துச்சுன்னு சொல்லி. ஓகேங்களா, ஆண்டில் மட்டும் இல்லை, இது மாதிரி கிரெவிசஸ்லேயும் வாழும், கிரெவிசஸ் ஆஃப் த வால் அதுலேயும் வாழும். ஓகேங்களா, அதான் கிரெவிசஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம்பார்ட்மெண்ட்ஸ். இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் நம்ம எங்கே பார்த்தோம், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஹனி பீ இதில் பார்த்தோமா, அந்த பீ ஹைவில் வந்து நிறையா ஓட்டையாக பார்த்தோம், நம்ம இந்த பிக்சர் பார்த்தோம்ல, நல்லா ஹோலாக நிறையா ஹோல் இருந்துச்சு, அந்த ஒவ்வொரு ஹோலும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட். ஓகேங்களா, அந்த பீஸ் எல்லாம் அந்த ஒவ்வொரு ஹோல்லே இருக்கும், அந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் தான் பீஸ் வாழுது. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம அந்த ஹனி பீ இதில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7th ஒன், காலனி. இந்த காலனி நம்ம எங்கே பார்த்தோம், 2 இதில் பார்த்தோம். இதில் பார்த்தோம், ஆண்ட் அண்ட் பீஸில் பார்த்தோம். ஓகேங்களா, ஆண்ட்டும் வந்து காலனியாக தான் வாழும், பீஸும் காலனியாக தான் வாழும். ஏன்னா இது ரெண்டுமே குரூப்பாக வாழ்கிற ஒரு பிராணிகள், ஒரு லிவிங் பீயிங்ஸ். ஓகேங்களா, இது ரெண்டுமே எப்போவுமே குரூப்பாக தான் இருக்கும், காலனியால் தான் போயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் இருந்தால் காலனியாக இருக்க முடியும், சிங்கிளாக இருக்க முடியாது. ஸோ இது ரெண்டுமே காலனியில் வந்து குரூப்பாக தான் வாழும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், பீ ஹைவ். பீ ஹைவ்னா என்னது, தேன்கூடு. தமிழில் வந்து நம்ம தேன்கூடுன்னு சொல்லுவோம், ஹனி கோம்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம பார்த்தோம்ல அந்த பிக்சர், பீயோட வீடு, அந்த பீஸோட ஷெல்டர் வீடு தான் வந்து பீ ஹைவ். அது வந்து அது தன் கையாலே கட்டும், குரூப்பாக போய் அது கட்டும், இந்த ஒர்க்கர் பீஸ்லாம் வச்சு கட்டும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் பீ ஹைவ். நெக்ஸ்ட் பாருங்கள், 9th ஒன், ட்ரோன்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்ல, ட்ரோன்ஸ்னால் என்ன, பீஸ்லேயே வந்து நிறையா தனியாக பிரிச்சிருப்பாங்க, 3 டைப்ஸ் ஆஃப் பீஸ் இருக்காங்க. ஒன்று வந்து குவீன் பீ, ஒன்று வந்து ஒர்க்கர் பீ, இன்னொன்று ட்ரோன்ஸ். ஏன் பீயை வந்து ட்ரோன்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க, ஏன்னா அதனால் பறக்க முடியும், அது மேலேருந்து பறந்து அங்கேருந்து பார்க்க முடியும், அதனால் எல்லாமே சேஃபாக இருக்கா,
எதுவும் பிரச்சனை இல்லையா, எல்லாமே கரெக்டாக வந்து கட்டுறாங்களா, நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதான்னு அதனால் பறக்க முடியும். அதனால் வந்து அது அப்படியே ஹெலிகாப்டர் மாதிரி நல்லா மேலே பறந்து அங்கேருந்து பார்க்கும். ஸோ பறக்கிறதுனால அதுக்கு பேர் ட்ரோன்ஸ். இப்போ வந்து நிறையா ட்ரோன்ஸ் கேமராலாம் சொல்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறையா மேலே வந்து ஹெலிகாப்டர் மாதிரி அதில் கேமரா செட் பண்ணி மேலே பறக்க விட்டுருவாங்க. அங்கேருந்து அது கேமராவில் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணும். நம்மலாம் கீழே நடந்தால் மேலேருந்து தெரியும். ஓகேங்களா? அதுக்கு பேர் ட்ரோன்ஸ்னு இப்போ வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இது வந்து பீ ட்ரோன்ஸ். ஓகேங்களா? ஹனிபி வந்து ட்ரோனாக ஒர்க் பண்ணுறது தான் இதில் ட்ரோன்ஸ். இந்த நம்ம பார்த்த லெசனில் பார்த்தது. அடுத்து 10th ஒன் பாருங்கள், லார்வே. லார்வேனா என்னென்னா, அந்த பட்டர்ஃப்ளை அப்புறம் அந்த நிறையா வார்ம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து அதோட ஒரு ஸ்டேஜ் முன்னாடி, அது கொஞ்சம் பேபியாக இருக்க மாதிரி கொஞ்சம் முன்னாடி. இப்போ வந்து நம்மளே வந்து இப்போ நீங்கள் சில்ட்ரனா ஃபஸ்ட்டு பிறந்தோன்னே என்னது பேபின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு 5 to 10 இயர்ஸ் என்ன சொல்லுவாங்க, 5 to 13 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து சில்ட்ரன் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 13 to 19 என்ன சொல்லுவாங்க, டீன்னு சொல்லுவாங்க, டீனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்படி என்ன சொல்லுவாங்க, அடல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஏஜ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் 40 மேலே ஆயிடுச்சுனாவே ஏஜ்னு சொல்கிறாங்களா. அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பருவத்துலேயும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்பில் வந்து பிரிச்சிருக்காங்கல்ல. நம்மளுக்கு ஒரே பேர் கிடையாது. பேபி, சைல்டு, டீன், அடல்ட், யங்ஸ்டர்னு சொல்லுவாங்க சில இது, அடல்ட்டுன்னு சொல்லுவாங்க சில இதில், அப்புறம் ஏஜ்டுன்னு சொல்லிடுறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நம்மளுக்கு பிரிவு இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஏஜ்லேயே. அதே மாதிரி இந்த இன்செக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பட்டர்ஃப்ளை, இந்த வார்ம்ஸ் எல்லாம், அதுக்கு வந்து மொதல் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. இப்போ பட்டர்ஃப்ளைனா அது ஒரு அடல்ட் ஸ்டேஜ் மாதிரி வச்சுருக்குங்க. அதுக்கு முன்னாடி டெவலப் ஆகும்போது ஒரு கொஞ்சம் புழு மாதிரி கொஞ்சம் சின்னதாக அப்படி உருண்டு போய் அப்படி இருக்கும். அது அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்க போய் தான் லார்வே. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட்லி எல்லா இன்செக்ட்ஸுமே லார்வே ஸ்டேஜ் கடந்து தான் வரும் மோஸ்ட்லி. பட்டர்ஃப்ளைலாம் கண்டிப்பாக லார்வே ஸ்டேஜை கடந்து தான் வரும். ஓகேங்களா? குட்டியாக இருக்கும், அப்படி சுருண்டு போய் வார்ம் மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அதுக்கு பேர் தான் லார்வே. ஓகேங்களா? நம்ம இப்போ டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். நம்ம இப்போ என்னென்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தோமா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்த்தோமா. அதுக்கப்புறம் ஆன்சர் த ஃபாலோயிங் பார்த்தோம். இப்போ டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்த்தாச்சு. நம்ம எக்ஸசைஸ் வந்து பார்த்தாச்சு. எக்ஸசைஸ் 8ல் 4 ரோமன் லெட்டர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து ஜிகே இன்ஃபர்மேஷன் பார்ப்போமா. இன்றைக்கி வந்து ஜிகே இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு நபரை பற்றி, ஒரு பர்சனை பற்றி. ஓகேங்களா? ரொம்ப வருஷம் முன்னாடி வாழ்ந்த ஒரு பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஒரு வயசான தாத்தா வந்து ஒரு வீல் சேரில் அப்படியே சாஞ்சிருக்காரா. பின்னாடி வந்து ஒரு பையன் நிற்கிறாங்க, சைடில் ஒரு லேடி நிற்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா? இந்த தாத்தா, வயசான தாத்தா படுத்திருக்கார் பார்த்தீங்களா, சாஞ்சிருக்கார்ல, அவர் பேர் தான் ராபின் ஃப்ரான்சிஸ் கேவன்டிஷ். ஓகேங்களா? இவர் யாருன்னா, இவர் வந்து இப்போ நிறைய பேர் போலியோவில் வந்து பாதிச்சு, நிறைய பேர் போலியோன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா. அந்த போலியோ வந்து ஒரு நோய். நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் உங்களுக்கு வாயில் ஒரு ட்ராப்ஸ் போட்டிருப்பாங்க 5 வயசு வரையும். அது வந்து போலியோ வரக்கூடாதுன்றக்காக இப்போ போடுறாங்க. ஓகேங்களா? அந்த காலத்தில் ரொம்ப வருஷம் முன்னாடி இவர் வந்து 1930 வாழ்ந்தவர். ஓகேங்களா? 12 மார்ச் 1930 பிறந்தார். இவர் இங்கிலாண்டில் பிறந்தார். ஓகேங்களா? அந்த டைமில் அவர் வாழ்ந்தவர். அப்போல்லாம் போலியோ மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கல. அப்போ வந்து இந்த வீல் சேரும் கண்டுபிடிக்கல. ஓகேங்களா? அப்போல்லாம் என்ன ஆயிரும்னா, இந்த நோய் வந்தால் அவங்களுக்கு கழுத்துக்கு கீழே அவங்களுக்கு வந்து கை கால்லாம் வேலை செய்யாது. தலை மட்டும் தான் வேலை செய்யும். கண் பார்க்க முடியும், வாய் பேச முடியும், காது கேட்கும். தலையில் இருக்க எல்லாமே வேலை செய்யும். ஆனால் கழுத்துக்கு கீழே கை கால்லாம் அசையாது, எதுவுமே வேலை செய்யாது. அப்படியே தான் இருப்பாங்க. அவங்களால ப்ரீத் கூட பண்ண முடியாது. அவங்க லங்ஸ் எல்லாம் பாதிச்சிரும். போலியோ வந்தாவே அவங்க லங்ஸ் பாதிச்சிரும், ப்ரீத் பண்ண முடியாது, கை கால்லாம் வேலை செய்யாது, அப்படி இருப்பாங்க. அது மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருப்பாங்க. ஓகேங்களா? இவருக்கும் வந்து 28 வயசுலேயே போலியோ வந்துருச்சு. ஓகேங்களா? போலியோ வந்தோடனே இவருக்கு என்ன சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ்லாம், ஐயோ இவர் வந்து 3 மாதம் தான் இனிமேல் உயிர் வாழ்வார். ஏன்னா அப்போல்லாம் போலியோ மருந்து இல்லை. இப்போ தான் போலியோ மருந்து வந்திருக்கு. அந்த டைமில் 1930. ஓகேங்களா? அந்த டைம்லலாம் போலியோ மருந்து இல்லை. அதனால் 3 மந்த்ஸாக வாழ்வார் இவர். அதுக்கப்புறம் டெத் ஆயிரும், இவருக்கு இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ இவருமே ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டார். ஐயோ நம்ம அவ்வளோதான், இனிமேல் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அப்போ அவங்க பக்கத்தில் ஒரு லேடி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இவரோட ஒய்ஃப். அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் வந்து சாக மாட்டீங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலாம் எப்படின்னா, நம்ம இது மாதிரி வெளியில் போலியோ பேஷண்ட்ஸ்லாம் வெளியெல்லாம் போக முடியாது. அவங்க ஹாஸ்பிட்டலே வச்சுருப்பாங்க. அந்த 3-4 மந்த்ஸு ஹாஸ்பிட்டலே பெட்லேயே அப்படியே இறந்து போயிடுவாங்க. அங்கே வந்து ஒரு மிஷின் இருக்கும், வெண்டிலேட்டர்னு சொல்லி, மெக்கானிக்கல் வெண்டிலேட்டர்னு சொல்லி ஒரு மிஷின் இருக்கும். ஓகேங்களா? அந்த மிஷின் வந்து அப்படியே அவங்களுக்கு மூச்சு பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா லங்ஸ் வீணாக போயிடுச்சுல, அவங்களால மூச்சு வாங்க முடியாது. அந்த மூச்சு அதை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதிலே ஒரு 3 மாதம் அப்படியே இருந்துட்டு அப்படியே இறந்து போயிடுவாங்க. அப்போல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அப்போ உங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தான் உங்களுக்கு அப்படி ஆகும், நீங்கள் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த டாக்டர்ஸ் எல்லாம் பர்மிஷன் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை வந்து அங்கேருந்து வெளியில் கூட்டி வந்து ஒரு வீடு பிடிச்சி அங்கே இருக்க வச்சுருவாங்க. அப்போ அங்கே போன அப்புறமா இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் பேர் டெடி ஹால். ஓகேங்களா? அவர் வந்து நிறைய மிஷின்ஸ் எல்லாம் அவரே ரெடி பண்ணுவார். அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் மாதிரி அந்த காலத்தில். ஓகேங்களா? அவங்களே வந்து மிஷின்ஸ்லாம் ரெடி பண்ணுவார். அவர்கிட்ட வந்து அவரை வீட்டுக்கு கூப்பிடுவார். கூப்பிட்டு இவர் பேசுவார், எனக்கு வந்து இந்த மெக்கானிக்கல் வெண்டிலேட்டராக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது வந்து யாராவது கையில் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது, ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லை வந்து அடிக்கடி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடுற மாதிரி, எப்போவுமே ஓடுற மாதிரி, கரண்ட் இல்லாத டைம்லாம் ஓடுற மாதிரி எனக்கு செட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவர் ஃப்ரெண்டு டெடி ஹால் வந்து இவர் ஃப்ரெண்டு. அவர் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் மாதிரிலாம் அவருக்கு நல்லா மெக்கானிக்லாம் தெரியும். அவர் என்ன பண்ணுறாரு, உடனே ஒரு பேட்டரியை கொண்டு வந்து இந்த மெக்கானிக்கல் வெண்டிலேட்டர் செட் பண்ணி எப்போவுமே ஓடுற மாதிரி செட் பண்ணிடுறாரு.
அப்புறம் கொஞ்ச நாள் இப்படியே போனோன்னா இவருக்கு நம்ம ராபின்க்கு என்ன ஆகுது, அவருக்கு வெளியில் போகணுன்னு ஆசை வந்துடுது. இப்போ வீட்டுக்குள்ளேயே பெட்ரூம்குள்ளேயே இருக்கார், அந்த பெட்லேயே படுத்துக்கிட்டே இருக்கார். இப்போ அவருக்கு வெளியில் போகணுன்னு ஆசை வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறாரு, வெளியில் பார்க்கும்போது இந்த பின்னாடி நிற்கிறனால பையன், அவரோட பையன் அது ஜானத்தன், அந்த பையன் பேர் ஜானத்தன் கேவண்டிஷ். அந்த பையன் வந்து அப்போ தான் சின்ன பையன், 1 வயசோ என்னமோ தான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம சின்ன பிள்ளைங்களாம் வாக்கர் பார்த்துருக்கீங்களா, வாக்கர்னு ஒன்று இருக்கும். அதில் பிள்ளைகளை நிற்க வச்சு ஒரு சின்ன வண்டி மாதிரி இருக்கும். அதை வந்து சுற்றி சுற்றி பிள்ளைங்க நடந்துகிட்டே வருங்க. அந்த வண்டியில் இந்த பையன் நடந்துட்டு இருக்கான். அப்போ அவர் வந்து ரூம்லேருந்து அந்த பையனை பார்க்குறாரு. அதை பார்த்தோன்னே ஒரு ஐடியா, இது மாதிரி வீல்லாம் செட் பண்ணால் நம்மளும் வந்து வெளியில் போகலாம்ல, வெளியில் போய் எல்லாரையும் பார்க்கலாம், நம்ம உள்ள வீட்டுக்குள்ளேயே இருக்கோமே, நம்ம வெளியில் போகணும் அப்படின்ட்டு மறுபடியும் அவரோட ஃப்ரெண்ட் அந்த டெடி ஹாலை கூப்பிட்றாரு. நீ வந்து எனக்கு இப்போ எப்படி பேட்டரி செட் பண்ணி கொடுத்தியோ அதே மாதிரி இந்த பெட்டில் வீல்லாம் செட் பண்ணி கொடு, நான் வந்து வெளியில் போய் எல்லாரையும் பார்க்கணும், நான் வெளி உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த ஃப்ரெண்டும் சரி நான் உன்னை செட் பண்ணி தரேன்னு சொல்லி அந்த பெட்டிலே கீழே வீல்லாம் செட் பண்ணி தராரு. அந்த பெட்டிலே அப்படியே தள்ளிட்டு போகிறாங்க, அவர் வெளியிலலாம் பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப பிடிச்சி போயிருது. திருப்பி அவருக்கு என்ன தோணுதுன்னா, அதுக்கு படுத்துக்கிட்டே இருக்குமே, இப்போ நம்ம உட்காந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி திருப்பி அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு, இப்போ எனக்கு உட்காந்து பண்ணுற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவரும் சரி நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு திருப்பி அது சேர் மாதிரி மாற்றுறாரு. அந்த பெட்டு மாதிரி இருந்ததை சேர் மாதிரி மாற்றி அவருக்கு பண்ணித்தராரு. அதிலே வந்து அந்த மிஷினை செட் பண்ணி அந்த சேர்லேயே கீழே அடியில் பேக் சைடில் வந்து இந்த வெண்டிலேட்டருக்கு பார்த்திங்கன்னா மூச்சு வாங்குற மிஷின், அதை வந்து செட் பண்ணி அவர் மூச்சு வாங்கிட்டே அப்படியே வெளியில் அந்த சேர்லேயே அப்படியே சுற்றலாம், வீல் வச்சு வெளியில் சுற்றலாம். அது செட் பண்ணி கொடுத்தோன்னா அவர் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அவர் ரொம்ப பிடிச்சிருது, நல்லா இருக்கே அப்படின்ட்டு. பிடிச்சோன்னா அவரை வெளியிலாம் சுற்றுறாரு. அவரே வந்து அந்த வீலை வந்து ஈஸியாக இருக்கும்ல, தள்ளிட்டு போகிற மாதிரி, பின்னாடி யார் தள்ளிட்டு போகும்போது ஈஸியாக இருக்கும். பெட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இது வந்து ஈஸியாக இருந்தோன்னா இது நல்லா பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன ஆசை வருதுன்னா, நம்ம எப்படி வந்து சந்தோஷமாக இருக்கும், போலியோ வந்தாலுமே நம்ம இந்த வீல் சேரில் சுற்றுறோம், வெளியிலலாம் போகிறோம்ல, அதே மாதிரி எத்தனை போலியோ வந்த மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுமே அந்த சந்தோஷத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அவங்களுக்கும் இந்த வீல் சேர் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் ஒரு ட்ரஸ்ட்டில் போய் கேட்குறாரு. ஓகேங்களா, அந்த ட்ரஸ்ட் பேர் ஏர்னஸ்ட் கிளெயின்ஃபோர்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஓகேங்களா, அங்கே போய் இங்கிலாண்டில் இந்த ட்ரஸ்ட், அங்கே போய் கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் ட்ரஸ்ட்டில் வந்து ஃபண்டு கொடுங்க, பணம் கொடுங்க, நான் வந்து இது மாதிரி போலியோ அட்டாக் ஆன மக்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன், இது மாதிரி வீல் சேர் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களும் பணம் கொடுக்குறாங்க. அதை வச்சு கொஞ்சம் ஒரு 100 சேர் அளவுக்கு பண்ணுறாரு. பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சவங்களாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாரு. ஃபேமஸ் ஆனவங்க என்ன ஆயிடுது, அங்கே இங்கிலாண்டில் இருக்க பிரிட்டிஷ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்தே ஃபண்டு கொடுத்து நீ இன்னும் நிறையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அப்போ அந்த டெடி ஹாலும் இவரும் சேர்ந்து அங்கே அந்த கொடுத்த பணத்தை வச்சு நிறைய வீல் சேர் செஞ்சு நிறைய பேர் கொடுக்குறாங்க. இப்படி தான் வீல் சேர் ஃபார்ம் ஆனது. ஓகேங்களா, ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேர் வீல் சேரில் போகிறாங்களே, அந்த காலத்துலாம் வீல் சேர் வந்து யார்கிட்டையுமே இருக்காது. இவர் தான் அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது. இவரும் இவர் ஃப்ரெண்டும், இந்த ராபின் கேவண்டிஷும் அவரோட ஃப்ரெண்டு டெடி ஹாலும் தான் ஃபஸ்ட்டு இந்த வீல் சேரை கண்டுபிடிச்சி உலகத்துக்கே இப்போ எல்லாருமே வீல் சேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது இவரால் தான். ஓகேங்களா, அந்த ஒரு கிரெடிட் வந்து இவருக்கு தான் போகும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இவர் தான் அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு போலியோ அட்டாக் ஆகி ரொம்ப வருஷம் வாழ்ந்தவர்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு இதுக்கு அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க சீக்கிரமாகவே. ஆனால் அவர் ரொம்ப நாள் வாழ்ந்திருக்காரு. இவர் போலியோ அட்டாக் ஆகி அதுக்கப்புறம் 40 வருஷம் வாழ்ந்தாராம் அவர். ஓகேங்களா, ஸோ ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்காரு, அந்த வீல் சேர்லேயே இருந்து வாழ்ந்துட்டார். அப்படி ஒரு எக்ஸாம்பிள் இவர். ஓகேங்களா, அதை இன்றைக்கி வந்து இவரை பற்றி தான் பார்த்துருக்கோம். இவரை மாதிரியே நம்ம எல்லாருக்கும் தன்னம்பிக்கையை மட்டும் எப்போவுமே இழந்துடவே கூடாது. இவருக்கு அந்த நோய் வந்துமே இவர் அந்த தன்னம்பிக்கையை இழக்கவே இல்லை. என்னால் வாழ முடியும், என்னால் உலகத்தை பார்க்க முடியும், என்னால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினச்சார். அவர் நினச்ச மாதிரியே 30 வருஷம் வாழ்ந்தார். போலியோ வந்தப்புறமா நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணார். வீல் சேர் பண்ணி ட்ரஸ்ட்டில் ஃபண்டு வாங்கி ஃப்ரீயாகவே வீல் சேர் நிறையா பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். ஓகேங்களா, இது மாதிரி நம்மளும் சோர்ந்து போகாமல், உடஞ்சி போகாமல், நல்லா ஸ்ட்ராங்காக நின்று நம்மளால் எவ்வளோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.